இன்னைக்கு பாய் வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் இட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமே வேகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போது கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு முக்கியமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட் சேர்க்காதீங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இப்போது ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து அது நல்லா திக்காக கரைச்சி கத்திரிக்காயில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து தண்ணியை ஊற்றி அது திக் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது மாதிரி திக்காக வந்திருக்கும். இப்போது ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் பாய் வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி செய்யும்போது இந்த கத்திரிக்காய் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.